ஹாய் குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் பேக் இந்து இன்ஃபோ. இப்போ நமக்கு ஹைடெக்கில் ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து டெஸ்ட் முடிச்சிருக்காங்க. அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் படி பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ராப்ளம் வந்திருக்குன்னா, மோஸ்ட் ஆஃப் சென்டரில் வந்து ஹைடெக் லேபில் வந்து சர்வர் இஷ்யூ ஆகிருக்கு. ஸோ பாதி எழுதிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு சர்வர் ப்ராப்ளம் ஆகி பிளாக் ஆகிட்டுருக்கு. நிறைய பேருக்கு அதுவே தானாக க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. அவங்க டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிவிட்டு எழுதிட்டு இருக்கும்போதே தானாக பேஜ் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இஷ்யூலாம் வரதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்பீடாக வந்து ஆன்சர் பண்ண கொஞ்சம் பாருங்கள். தெரிஞ்ச ஆன்சர்லாம் ஸ்பீடாக பண்ணிவிட்டு தெரியாத ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் நீங்கள் ஸ்பீடாக பண்ணுங்கள், எந்த நெட் இஷ்யூ வராத மாதிரி. இது இப்போ செகண்ட் தேர்ட் எழுதுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் லக்கு தான், ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபீட்பேக் கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து எல்லாமே ஒவ்வொரு பேஜும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுத்து சேவ் கொடுத்துட்டு எல்லா 50 கொஷினும் ஆன்சர் பண்ணிட்டீங்க, ஃபுல்லாக பண்ணிட்டீங்கன்னா மட்டும் சப்மிட் கொடுங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட் ஃபஸ்ட் செட் கிளியர் பண்ணிவிட்டு செகண்ட் டெஸ்ட்க்கு மெயில் வராதவங்க அவங்களுக்கு இப்போ ஒரு சிலருக்கு மெயில் வந்துட்டுருக்கு. ஒரு சிலருக்கு மெயில் வந்து சென்ட்ரு எங்கே டைமிங் எங்கேன்னு தெரியாதவங்களுக்கும் இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ டைமிங் வந்து உங்களுக்கு எப்படியும் 4th 5th பேட்ச் தான் இருக்கும். எந்த சென்ட்ருன்னு பார்த்துட்டு உங்கள் கோஆர்டினேட்டர்கிட்ட லிஸ்ட் இருக்கும், அவங்ககிட்ட லிஸ்ட்டில் நேம் எந்த சென்ட்ரு எங்கேன்னு பார்த்து வாங்கி எப்படியும் உங்களுக்கு 4th 5th பேட்சில் தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா இப்போ தான் மெயில் வருதுங்கிறதுனால. ஸோ உங்களுக்கு போகக்கூடிய டிஸ்டன்ஸாக தான் இருக்கும். ஸோ யாருமே மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, நமக்கு கிடைச்சிருக்கு நல்ல சேலரியில். கண்டிப்பாக இது ஜியோவாக கவர்மெண்ட் வேலையாக கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் யாரும் மிஸ் பண்ணாதீங்க, போயிட்டு எழுதுங்க. கான்ஃபிடெண்ட்டாக எழுதுங்க, ரொம்ப நர்வஸாக எழுதாதீங்க. ஸோ எப்படியும் கிளியர் பண்ணிடலாம். 45 மினிட்ஸ் ஓகேவான டைம் தான். மேக்ஸிமம் மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, மீதி எல்லாமே ஓரளவுக்கு நீங்கள் பார்த்தது படித்ததாக தான் இருக்கும். ஸோ எல்லாம் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.